அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா ரெசிபீஸ். நான் இன்று சமைக்கவிருக்கும் சமையலின் பெயர் என்னவென்றால், இந்த சிக்கன் 700 கிராம் சிக்கன் போட்டு 700 கிராம், இது வந்து 600 கிராம் தான் இருக்கணும். ஏன்னா இந்த பேஸ்ட்டு போட்டு நான் இப்போ சமைக்க போகிறேன். குருமா சமைக்க போகிறேன். இந்த பேக்கெட்லேயே எல்லா சாமானும் கலந்துட்டாங்க. மலேசியன் ப்ராடக்ட். இது 300 கிராம் சிக்கன், இது வந்து 300 கிராம் இறைச்சி போடணும். 2 சேர்த்தா 600 கிராம். ஆனால் இங்கே 700 கிராம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லாம் தேங்காய் பால் எல்லா சாமானும் கலந்துருக்காங்க. நான் பிறகு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் நான் எழுதுகிறேன். இதில் என்னென்ன இந்த குருமா குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன கலந்துருக்காங்கன்ட்டு நான் விளக்கமாக எழுதுகிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் பேஸ்ட் 180 கிராம். இங்கே உள்ள 180 கிராம் இது மேலே இந்த கத்திரிக்கோலில் வெட்டி சீசரில் வெட்டி இந்த பேஸ்ட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து இது ஐஸ் பெட்டியில் தான் வச்சுருந்தேன். வாங்கி ஒரு மாதம் கூட ஆகுது. ஐஸ் பெட்டியிலே வச்சுருந்தேன். சில சமயம் ஆஃபர் போடுவாங்க. விலை குறைந்த விலைக்கு போடுவாங்க. 6 வெள்ளி உள்ளது 2 வெள்ளிக்கு உள்ளது போடுவாங்க, 2 வெள்ளிக்கு போடுவாங்க. இது வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கும். 2025 எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஆனால் சில சமயத்தில் இந்த பெருநாள் டைமில் இப்போ வந்து மலைக்காரங்களோட பெருநாள் அரையா போச பெருநாள் வரப்போகுது இல்லை, அதனால கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போடுவாங்க. கொஞ்சம் ஜாமான்களெல்லாம் ஜாமான்கள் எடுத்து டிஸ்கவுண்ட் போடுவாங்க. விலை குறைஞ்ச விலையில் வைப்பாங்க. அதாவது கஸ்டமருக்கு. இதில் தேங்காய் பால் எல்லாமே கலந்துருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ இது போட்டாச்சு. இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இறைச்சி போடுறேன். இதுலேயே மேலே போட்டுருவேன். இறைச்சி போட்டுட்டு தேங்காய் பால் எல்லா சாமானும் கலந்துருக்கு. இதில் ஆட் பண்ண வேண்டியது இந்த வெங்காயமும் தக்காளி பழம், இது உப்பு, இந்த உருளைக்கிழங்கு. அடுத்த தடவை வந்து குருமா வச்சா கோழி இறைச்சி இதே மாதிரி குருமா வச்சா இது வந்து எவ்வளோ தெரியுங்களா? 600 ml. 650 ml இருக்குது. நான் 600 ml ஊற்றுறேன். எனக்கு தண்ணி அதிகம் போயிடக்கூடாது. 10லன்னா கொஞ்சம் கட்டி இறுக்கமாக இருந்துச்சுன்னா. இப்போ இந்த 700 கிராம் இறைச்சிக்கு இந்த 2 பேஸ்ட்டு வந்து குறவு. இறைச்சி கூட இருக்குது, பேஸ்ட்டுக்கு 100 கிராம் குறவாக இருக்குது. ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். அப்படி 10லன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிடுவேன். ஆனால் இதுக்கு ஊற்ற வேண்டியது வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது வந்து அந்த 2 பேக்கெட்டுக்கு 600 கிராமுக்கு வந்து 600 ml தண்ணி தான் ஊற்றணும். நான் 650 ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வச்சுருக்கேன் அதில். ஓகே, இது கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இது மூடி வைக்கல, கொஞ்சம் திறந்து வச்சுருக்கேங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் நான் என்ன போடுவேன்னா உருளைக்கிழங்கு பெரிய நீளமான வாக்கில் உள்ள உருளைக்கிழங்கு. இந்த நீளமாக இருக்கும், கொஞ்சம் உருளைக்கிழங்குலாம் சின்னதாக குண்டாக இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து நீட்டமாக பெருசாக உள்ளது. ரூசட் கிழங்கு மாதிரி பெருசாக இருக்கும், நீட்டமாக இருக்கும். அது வந்து சாதாரண கிழங்கு. இது வந்து சீனாவிலிருந்து வர்றது. இந்த கிழங்கு நீளமாக இருக்குது. எப்பவும் சின்னதாக இருக்கும். இப்போ நீல வாக்கில் இருக்குது. ஓகே, தக்காளி பழம் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டணும். அது சுண்டுனா தான் வெங்காயம், அதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ்ட்லேயே வெங்காயம் இருக்குது. அந்த பேஸ்ட்டு அந்த குருமா பேஸ்ட் இருக்குதுல்ல, அதுலேயே வெங்காயம், பூண்டு, இஞ்சி, லெமன் கிராஸு என்னமோ எல்லா சாமான் இருக்குது. அது நல்லா சரியாக படிக்கலை. ஆனால் வெங்காயம் போடணுன்னு இருக்காங்க சமைக்கிறப்ப.
ஸோ அப்போ நான் எழுதுனா தெரியும் என்னென்ன சாமான். நீங்கள் சமைக்கணுன்னா அதில் எழுதியிருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கிற அந்த பொருள்கள் என்னென்ன சமைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் பொருள்கள்னு அதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வாங்கி அரைச்சி இந்த பேஸ்ட்டு மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் உள்ள பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எல்லாம் அங்கில் வச்சுக்கிட்டு பிளேட்டில் வச்சுக்கிட்டு பிறகு வந்து நீங்கள் இறைச்சி போட்டு குருமா இந்த மாதிரி செய்யலாம். தேங்காய் பால் தனியாக ஊற்றணும். தேங்காய் பால் பேக்கெட்டில் உள்ளது வந்து அதுக்கு தனியாக ஊற்ற வேண்டிய தேவையில்லை. ஆனால் நம்ம தனித்தனியாக சாமான் போட்டு பொருள்கள் சமைக்கிற பொருள்கள் போட்டு சமைச்சா குருமா குழம்பு தனித்தனியாக போட்டு செஞ்சால் கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பால் இல்லாமல் குருமா சமைக்க முடியாது. வேணால் சூப் வைக்கலாம். சரி, இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகே, இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சூடு வந்து கொஞ்சம் கூட வைக்கிறேன். அதாவது சூடுன்னா இந்த ஃப்ளேம் கேஸ் அடுப்பு ஃப்ளேம் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் வைக்கிறேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஃப்ளேமை. பார்த்தீங்களா, குழம்பு கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு. அதாவது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். உருளைக்கிழங்கு இன்னும் வேகலை. ஓகே, இறைச்சி வெந்துருச்சு, ரொம்ப வெந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிழங்கு இன்னும் வேகலை. கிழங்கு வெந்துட்ட பிறகு தான் ஓகே இருக்கா. கிழங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். தக்காளி பழம்லாம் வந்துருச்சு. இதுதான் இப்போ நம்ம வீட்டில் எப்படி கோழி குருமா வைக்கிறோமோ அதே கலரில் திக்காக இருக்குது. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னா நான் அடுப்பு வந்து இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கலாம். ஸ்லோவாக வச்சா மெதுவாக அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மெதுவாக சுண்டும். கிழங்கு சீக்கிரம் வந்துடும். ஓகே, இப்போ குருமா குழம்பு, கோழி இறைச்சி குருமா குழம்பு, கிழங்கு வந்துருச்சு, இறைச்சி வந்துருச்சு, தக்காளி பழம்லாம் வந்துருச்சு, குழம்பு வந்து சுண்டி வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஸ்லோவாக வைக்கணும். கடைசியில் வந்து அடுப்பு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைவாக வைக்கணும். லாஸ்ட் மினிட்டு கொஞ்சம் தண்ணி அப்படி கூட போச்சுன்னா ஓகே, ஸ்லோவாக தான் இது குக் பண்ணணும். பிறகு கடைசியில் இல்லைன்னா தண்ணீர் வந்து கூட இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் சரி, கடைசியில் அந்த 3/4 பதம் வந்ததும் பிறகு வந்து அடுப்பு வந்து ஸ்லோவாக தான் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இந்த குருமா வந்து வேக வைக்கணும். சரிங்களா, அது வந்து என்னன்னா கொரியாண்டர் லீஃபை, இது வந்து மல்லி இலைன்னு வாங்க தமிழில், மல்லி இலை. ஓகே, இது கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். குழம்பு வச்சாச்சு, மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ வியூவர்ஸ். இவ்வளோ தான். தேங்க்யூ.